இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இது வந்து பர்வல் தான். பர்வல் ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நம்ம ரெசிபில ஒரிசால வந்து இது முக்கியமா பர்வல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது வெங்காயம் பூண்டு சேர்க்காம எப்படி பர்வல் பண்ண போறோம். அது இல்லாம இந்த பர்வல் கூட வெள்ளை மூக்கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டு பண்ண போறோம். எப்படி பண்றேன்னு பாருங்க. பர்வல் இப்படிதான் கிளீன் பண்ணோம். மேல கத்தியில அந்த தோல் ஃபுல்லா எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது கோவக்காய் மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் பெருசா இருக்கும். சென்னையில எல்லா கடையிலும் இருக்காது. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இந்த காய் வந்து இருக்கும். ஆனா ஒரிசால வந்து ரோட் சைடு கடைகள்ல கூட இது விற்பாங்க. தோல் வந்து மேல அந்த கொஞ்சம் பவுடர் மாதிரி இருக்கும். அந்த தோல் மட்டும் எடுத்துட்டு லைட்டா அதுக்கப்புறமா அதை நாலா கட் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிட்டாவே இது பர்வல் சூப்பரா இருக்கும். உள்ள வந்து விதையெல்லாம் இருக்காது. அப்படி உள்ள விதை இருக்கிற மாதிரி இருந்தா கலர் மாறிட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணாம இருந்தாவும் நல்லா இருக்கும். ଆଉ ପୋଟଳ ନା ହ୍ୱାଇଟ୍ ଛେନା ପକେଇକି ମୁଁ ତରକାରୀ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ବିନା ପିଆଜରେ। ମୁଁ କେମିତି କରୁଛି ଆପଣମାନେ ଦେଖନ୍ତୁ, ବଢିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। வெள்ளை மூக்கடல வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டு வந்திருந்தேன். அது குக்கர்ல வந்து ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சுட்டு வச்சுட்டேன். என்ன பர்வல் வந்து எண்ணெயில ஃபுல்லா வதக்கிட்டு நம்ம பண்ண போறோம். அது கூட ஒரு மசாலாவும் ரெடி பண்ணோம். வெங்காயம் பூண்டு சேர்க்காம பண்ற மசாலா. அதுக்காக காஞ்ச மிளகா, கொஞ்சமா முந்திரி பருப்பு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை வந்து ஒரு பீஸ் போட்டிருக்கேன். மிளகு ஜீரகமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மையா அரைச்சி வச்சிடணும். தேங்காய் வந்து போட வேணாம். இன்கேஸ் முந்திரி பருப்பு இல்லைன்றவங்க தேங்காய் அரைச்சி கூட போடலாம். ଗୋଟେ ମସଲା କରିବା ପାଇଁ ଯାଉଛି ପାଣମୁରି ଗୋଟେ ସ୍ପୁନ, ଜିରା ଟିକେ, ଗୋଲମରିଚ ଟିକେ, ଶୁଖିଲା ଲଙ୍କା, କାଜୁର ପେଷ୍ଟ, ତାପରେ ଟିକେ ଆଦା ପକେଇକି ଭଲ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଇନ କେସ୍ କାଜୁ ନାହିଁ ତ ନଡ଼ିଆ ବି ୟୁଜ କରିପାରିବ ଆମେ। ସବୁ ଭଲ ପାଉଡର ଟାଇପର ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ଟମାଟର ବି ପକେଇ ଦଉଛି ଏ ସାଙ୍ଗରେ ମୁଁ। டொமேட்டோ அழகட்டா பொக்கிவ பையன் தரக்கார் நை. ஒரு தக்காளியும் இதுலயே கட் பண்ணி போட்டுடுறேன். தக்காளி தனியா நம்ம போட வேணாம் அதுக்காக. அதுவும் தக்காளி அரைக்கும் போதே அரைச்சிட்டு பண்ணவே நல்லா இருக்கும். பட்டை வந்து ஒரு சின்ன பீஸ் மட்டும் போட்டா போதும். கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டோம்னா அந்த ஸ்மெல் ஜாஸ்தியா இருக்கு. அதனால அப்புறமா ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு நான் கடுகெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அந்த உருளைக்கிழங்கும் போட போகிறேன். இதில் உருளைக்கிழங்கும் பருவலும் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். பருவலோட கலர் வந்து நல்லா மாறுற அளவுக்கு வதக்குவாங்க. அதே மாதிரி தான் நானும் இதில் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு பண்ண போகிறேன். ପୋଟଳ ଆଳୁ ନା ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ ଆଳୁ ବି ଗୋଟା ଆଳୁ ପକେଇ ଦେଉଛି। କେତେ ପୋଟଳ ମୁଁ କଟ୍ କରିକି ରଖୁଛି ନା ସେଇଟା ପକେଇକି ଟିକେ ଲୁଣ ପକେଇକି ஃப்ரை କରିଛି। பருவல் வந்து நம்ம மட்டன் குழம்பு சாப்பிட்ற அந்த டேஸ்ட் இருக்கும். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இது கொஞ்சம் டைம் ஆகும். மெதுவாக வதக்கிட்டோம்னாவே அந்த கலர் ஃபுல்லாக போயிடுச்சுனாவே போதும். அந்த டைம்லேயே சைடில் வந்து நம்ம கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரேவி வந்து சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கீங்க, வெங்காயம் பூண்டு செய்யாமல் ஒரு குழம்பு செய்யணுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஒரிசாவில் வந்து தேர்ஸ்டே, டியூஸ்டே எல்லாம் வந்து லேடிஸ் வந்து மேக்சிமம் வெங்காயம் பூண்டு சேர்க்காம தான் சாப்பிடுவாங்க. நான் ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் வந்து சேர்க்க மாட்டேன். அந்த டைம்ல இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு அதை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரை ஆயிட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதே ஃப்ரைங் பேன்லயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா ஜீரகம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து போட்டாவே கரெக்டா இருக்கும். சீக்கிரமாவே ஆயிடும். ஒன்ஸ் இந்த மசாலா அரைக்கவும் இந்த காய் வதக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். ଆଉ ଟିକେ ସୋରିଷ ପକେଇକି ଟିକେ ଜିରା ପକେଇକି ମସଲା ମୁଁ ଫ୍ରାଏ କରିକି ରଖୁଛି ନା ଗୋଟେ କଞ୍ଚା ଲଙ୍କା ବି ପକେଇକି ଫ୍ରାଏ କରିବ ମସଲା ଏ ଭିତରେ ପକେଇକି ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதுக்குள்ள போட்டுட்டு மசாலா ஃபுல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்பதான் மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போச்சுன்னா நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு சின்ன பட்டை பீஸ் போட்டிருக்கேன். அது பாதி வேகும் போதே வந்து நான் எடுத்துருவேன். அது பட்டை வந்து அந்த இலையெல்லாம் இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் போட்டாச்சு. அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஃபுல்லா நம்ம ஊத்திடலாம்.
அரைச்சி வச்ச பேஸ்ட் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம். காஞ்ச மிளகா போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதால காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் காரம் சரியில்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். கரம் மசாலா எதுவும் போட போகிறதில்ல இதில். ஏன்னா கரம் மசாலையில் வந்து பூண்டெல்லாம் சேர்ந்துருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்படி போடணுன்னா கொஞ்சமாக ஜீரக பவுட்ரு, அப்புறம் வெங்காயம் பூண்டு சேர்க்காம ஒரு மசாலா கிடைக்கும் ஒரிசாலா, அதை வந்துட்டு நான் போடுவேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். ଆଉ କିଛି ମସଲା ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ହଳଦୀ ପକେଇକି ଟିକେ ଲୁଣ ପକେଇ ଦେଉଛି। ତାପରେ ମସଲା ଦରକାର ଟାଇମରେ ଆମ ରୁଚି ମସଲା ଅଛି ନା ବିନା ପିଆଜର, ସେଇଟା ଟିକେ ପକେଇବ ମୁଁ। ସେଇଟା ବି ଏବେ யூஸ் କରୁନାହାନ୍ତି ମୁଁ। இந்த பர்வல் வந்து ஒரிசால வந்து பொட்டலோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கோடா மாதிரியும் பண்ணலாம். அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணாலும் செம்ம சூப்பராக இருக்கும். அது குழம்பு வச்சாவும் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து பொட்டலோ கொசா அப்படின்னு சொல்லுவாங்க குழம்புக்கு. பர்வல் வந்துட்டு நம்ம நார்மலா சென்னையில எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரிசால வந்து அது பொட்டலோ அப்படின்னு சொல்லுவாங்க. மசாலாக்கு நம்ம எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவும் கொஞ்சமா மிக்ஸி ஜார் எல்லாம் கிளீன் பண்ணி ஊத்தியாச்சு. நல்லா அது ஃபுல்லா மசாலா சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கணும். எண்ணெய் வெளியே வர்ற அளவுக்கு. அந்த டைம் ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு போட்டோம்னா மேக்ஸிமம் எப்பவுமே வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி உடனே ஆகாது. கொஞ்சம் நல்லா ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதான் கரெக்டா இருக்கும். சுடு தண்ணியும் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சுடு தண்ணி வந்து இதுக்கு போடாம அந்த சுண்டல் வேக வச்சிருக்கேன்ல அந்த தண்ணியை கூட ஊத்திட்டு இது குழம்பு வச்சிடலாம் நம்ம. ஏன்னா அதுலயும் நான் வந்து உப்பு வந்து கம்மியா தான் போட்டிருக்கேன். கொஞ்சமா ஜீரக பவுடர் போடுறேன் நான்। व्हाइट कलर बड़ बड़ चना ना सेटा सिझिकी रखुछना से पानी ए भितर पकी दब सेटा पे अलगटा पानी पकीबा पे दरकार नै जीरा पाउडर टिके पकी देछि आ रुचि बिना प्याज मसाला ना सेटा टिके पकीकी बोलो मिक्स करछि सब बोलो सिझिकी आसीबा टाइम रे हम फोटोलो फ्राई करके रखुछना सेटा ऐड करबा आ व्हाइट चना मसाला टिके पनीर भी ऐड करबा टाइम रे ठीक रहबा। मो आज पनीर भी ऐड करछि से टाइम रे वीडियो मो उठिनांदी बाय मिस्टेक रे सेट छाडिदलामो। இது கூட லாஸ்டா வந்து கொஞ்சம் பன்னீர் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் பன்னீர் போட்டிருக்கேன் இந்த குழம்புல வந்துட்டு. ஆனா பன்னீர் போடும்போது வந்து வீடியோ ஆன் பண்ணாம விட்டுட்டேன் நானு. பை மிஸ்டேக் வந்து அந்த இது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. நீங்க பன்னீர் போடுறதுனா லாஸ்ட்ல கொஞ்சமா போட்டீங்கன்னா இது தடுக்கா மாதிரியே இருக்கும் டேஸ்ட். ரொட்டி பூரி கூட சாப்பிடவும் பிளஸ் சாப்பாடு கூட சாப்பிடவும் நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட்। ஜெயில எல்லாம் ஃபுல்லா வந்துட்டு எப்பவுமே அவங்க வெங்காயம் பூண்டே சேர்க்க மாட்டாங்க. ஆனா எல்லா வெரைட்டி குழம்பும் எவ்வளவு மாடலா பண்ணுவாங்க। முக்காவாசி வந்து மேக்சிமம் புளிக்காத தயிர், அதுல இருக்க மசாலா, அப்புறம் கடல மாவு அந்த இது மிக்ஸ் பண்ணி தான் அவங்க குழம்பு நல்லா செய்வாங்க। நாங்க வந்துட்டு வெங்காயம் பூண்டு சேர்க்கலன்னா அன்னைக்கு வந்து இந்த முந்திரி பருப்பு பிளஸ் வந்து பம்கினோட சீட்ஸ் கிடைக்கும் விதை, அதுவும் வந்து பேஸ்ட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்। பொட்டலோ நல்லா வெந்துட்டு உருளைக்கிழங்கு வந்ததுல அது இந்த ஸ்டேஜ்ல வந்து மிக்ஸ் பண்ணிடுறோம்। ஏன்னா உருளைக்கிழங்கும் பொட்டலும் மசாலா ஃபுல்லா வேகும்போது அது கூட வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்। தண்ணி ஊத்தினோம்னா அதுக்கப்புறமா ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ఏ స్టేజ్‌లో పొట్టలో ఆలు మిక్స్ କରିକି ବୋଲ ସିଝିବା ପାଇଁ மசாலா சங்கர சாடி வச்சு இந்த பொட்டோல வந்து அவர் ஊர்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது அங்க ஒரிசால இருந்து। அந்த நான் குழம்பு தண்ணி ஊத்தினேன் அப்படின்னு சொல்லும்போது ஒயிட் கலர் சென்னா பாயில் பண்ணல அதோட தண்ணியை வந்து ஊத்திருக்கேன் நானு। சென்னா ஆல்ரெடி நல்லா வெந்துடுச்சு, அது மறுபடியும் ரொம்ப வேக வைக்க வேணாம்। அதுவும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன்। ଆଉ ଚେନା ନା ବୋଲ ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ଏ ଟାଇମରେ ସେଇଟା ବି ମିକ୍ସ କରୁଛି। ପାଣି ଦରକାର ନା ସେ ପାଣି ଠିକ ରହିବ କହିକି ଆଉ ବୋଲ ସିଝିବା ପାଇଁ ମସାଲା ସ୍ମେଲ सब ଛାଡ଼ିବା ଟାଇମ ତକ ରଖୁଛି ମୁଁ। ଟିକେ ଲାଷ୍ଟରେ ଟିକେ ପନିର ନା ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ହାତରେ ପାଉଡର ଟାଇପର କରିକି ସେ ଭିତରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତରକାରୀରେ ଟେଷ୍ଟ ଆଉ ବି ବଢିଆ ଆସିବ। இது சின்னதா கொஞ்சம் கவர் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னாவே உருளைக்கிழங்கு வெந்துடும்। நல்லா வெந்துச்சு। நான் இப்போ பன்னீர் சேர்த்துட்டு இருக்கேன் பாருங்க। பன்னீர் வந்து சின்ன சின்னதா கையிலேயே உடச்சி போட்டாச்சு। அந்த பன்னீர் வந்து குழம்பும் நல்லா திக்கா செம்ம சூப்பராக இருக்கும்। கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி யூஸ் பண்ணல நான்। அந்த சோம்போட செடி இருக்குல்ல அதை கட் பண்ணி போட்டேன்। ஏன்னா அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக। பன்னீர் வந்து நான் சேர்த்துட்டு இருக்கேன்। கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல அது கையில நல்லா நசுக்கிட்டு போட்டாவே நல்லா இருக்கும்। இல்லைன்னா நார்மல் ஃப்ரை பேன்ல கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு போட்டிங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்। ଆଉ ଟିକେ କସ୍ତୁରୀ ମେଥି ପକେଇ ଦେଉଛି ମୁଁ। ଆଳୁ ସବୁ ସିଝିଗଲା ଆମ ଗୋଟେ டைம் செக் କରିବା ପାଇଁ ଦରକାର। உருளைக்கிழங்கு வெந்துச்சான்னு நான் ஒரு டைம் நல்லா அது இது பண்ணி பார்த்துடுறேன்। ஒவ்வொரு வாட்டி வந்து உருளைக்கிழங்கு வேகாது, அதனால ஃபுல்லா வெந்துச்சுன்னா
அந்த சிம்லேயே வச்சுட்டு பன்னீர் எல்லாம் போட்டாச்சு. லாஸ்ட்டாக கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட்டோம்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கையிலேயே இப்படி கசக்கிட்டு கஸ்தூரி மெத்தி போட்டுடலாம். ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ನಾರ್ಮಲ್ ಪೊಟ್ಟಲ್ಲೂರ ವೈಟ್ ಚೆನ್ನ ಪೊಕ್ಕಿಗೆ ಕೊರಿಬನೆ ಮೂ ಪೊಕ್ಕಿಗೆ ಕೊರ್ಚಿ ಬಡಿಯಾ ವಚ್ಚಿ ತರಕಾರಿ ସେଇଠି ପାଇଁ ଆଉଥରେ ସେଇଠି ଟ୍ରାଏ କରିବା କହିକି ସେ ସାଙ୍ଗରେ ଆମେ ଟିକେ पनीर पकेबा टाइम रे भी टेस्ट भी बढ़िया होची। पानमुरी रो लीव्स ना ସେଇଠି छोटे छोटे कट करके पकी दिछु मु புதினாவோட இலை இல்ல இது வந்துட்டு சோம்போட செடி வந்து இங்க ஹைதராபாத்ல கிடைக்குது. அந்த சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டோம்னா நம்ம சோம்பு போட்டதோட டேஸ்ட் வந்து கரெக்டா வரும். குழம்போட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்ப கொத்தமல்லி வாங்கும்போது அந்த சோம்போட செடியும் ஒரு கட்டு வாங்கி வந்துடுறது. ஒரு சின்ன கட்டு வந்து 5 rupees தான் அது. ஆனா நல்லா இருக்காது. சிக்கன் நான்வெஜ் செய்யற அந்த குழம்பு வாசனை வரணும்னா அந்த சோம்போட இலை போட்டோம்னா செடி வந்து கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் நான் இப்ப போட்டிருக்கேன். பர்வல் ஒயிட் சன்னா குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.